நியூஸ் ஃபர்ஸ்ட் சக்தி டிவி பிரதான செய்திகளின் தலைப்புச் செய்திகள். நியூஸ் ஃபர்ஸ்ட் செய்திகளின் தலைப்புச் செய்திகள். மத விவகாரங்கள் தொடர்பிலான முறைப்பாடுகளை விசாரணை செய்யும் புதிய போலீஸ் பிரிவு ஆரம்பம். புதிய போலீஸ் பிரிவிற்கு ஆசாத் சாலி 284 சம்பவங்கள் தொடர்பில் முறைப்பாடு. ஜனாதிபதி பஹ்ரைன் விஜயம். பாலகடுகண்ணாவ பகுதியில் 26 கோடி ரூபாய் பெறுமதியான ரத்தின கற்கள் கொள்ளை. மேலும் பல உள்நாட்டு வெளிநாட்டு மற்றும் விளையாட்டுச் செய்திகளுடன் பிரதான கலையகத்தில் கிருஷாந்த் ராஜ் மற்றும் தாரணி தங்கராஜா. நன்றி அருண். வணக்கம். நீங்கள் இணைந்து கொண்டிருப்பது நியூஸ் ஃபர்ஸ்டின் பிரதான செய்திகளுடன். இனி விரிவான செய்திகள். வடமாகாண சபையின் 8வது அமர்வு கைதடியில் உள்ள வடமாகாண சபை கட்டட தொகுதியில் இன்று நடைபெற்றது. வடமாகாண சபையின் தவிசாளர் CVK சிவஞானம் தலைமையில் இன்றைய அமர்வுகள் இடம்பெற்றன. வடமாகாண சபையின் புதிய உறுப்பினராகவும் எதிர்க்கட்சித் தலைவராகவும் புதிதாக நியமிக்கப்பட்ட தவராசா சபை நடவடிக்கைகளில் இன்று கலந்து கொண்டார். மாகாண சபை ஏற்கனவே எதிர்க்கட்சித் தலைவராக செயற்பட்ட கந்தசாமி கமலேந்திரன் மீது கொலை குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள நிலையில் ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியிலிருந்தும் வடமாகாண சபையின் உறுப்புரிமையிலிருந்தும் அவர் நீக்கப்பட்டிருந்தார். இந்த நிலையிலேயே வடமாகாண சபையின் புதிய எதிர்க்கட்சித் தலைவராக தவராசா நியமிக்கப்பட்டுள்ளார். இதேவேளை இன்றைய அமர்வுகளில் கலந்து கொண்டிருந்த வடமாகாண முதலமைச்சர் CV விக்னேஸ்வரன் எதிர்க்கட்சித் தலைவரின் நியமனம் குறித்து கருத்து தெரிவித்தார். முன்னர் இருந்த நண்பர் கமலேந்திரன் அவர்களை நீதிமன்றங்கள் அவரை குற்றவாளி என்று காணாத இடத்து கட்சி அவரை குற்றவாளி என்று கண்டு அவரை வெளியேற்றி நண்பரை இங்கு கொண்டு வந்தது மனதுக்கு வேதனையாக இருக்கின்றது. என்றாலும் அது அவர்களுடைய எண்ணங்கள் எப்படி போகின்றதோ தெரியவில்லை. சட்டத்தை பொறுத்தவரையிலே கமலேந்திரன் அவர்கள் இப்பொழுதும் நிரபராதி என்றுதான் நாங்கள் நம்பிக்கொண்டிருக்கின்றோம். வழக்கு முடிவதற்கு முன்னரே அவரை குற்றவாளி என்று கண்டு தங்களுடைய கட்சியில் இருந்து வெளியேற்றி அந்த நண்பரை இங்கு கொண்டு வந்தது ஏதோ இருக்கின்றது. என்றாலும் திரு தவராஜா அவர்கள் நம்முடன் இங்கு சேர்ந்திருப்பது எமக்கு சந்தோஷத்தை அளிக்கின்றது. அவரை வரவேற்கின்றோம். வடமாகாண சபையின் இன்றைய அமர்வுகளின் போது புதிதாக நியமிக்கப்பட்ட எதிர்க்கட்சித் தலைவர் தவராசா தனது கன்னி உரையினை நிகழ்த்தினார். 13வது திருத்த சட்டம் தமிழ் மக்களின் அபிலாசைகளை முற்று முழுதாக பூரணப்படுத்தப்படவில்லை என்று அபிப்பிராயங்கள் இருக்கின்றன. அல்லது அந்த அபிப்பிராயங்கள் பிழை என்ற கருத்தை நான் கூற முன்வரவில்லை. தமிழ் தலைமைத்துவங்களால் காலத்துக்கு காலம் இணக்கம் காணப்பட்ட அரசியல் தீர்வுகளுடன் இந்த 13வது திருத்த சட்டம் நிறைய அநேகம் பல விடயங்களை அடக்கிய ஒன்றாகவும் அதனுடைய அதிகார வரம்பில், அதாவது ஆங்கிலத்தில் சொன்னால் எக்ஸ்டென்ட் ஆஃப் டிவல்யூஷன், அதிக கூடிய அதிகார பரவை வழங்கக்கூடிய ஏற்பாடு இந்த 13வது திருத்த சட்டம். 13வது திருத்த சட்டம் முழுமையாக அமல் நடத்தப்பட வேண்டும். அதில் இருக்கின்ற குறைபாடுகள் களையப்பட வேண்டும். அதை இன்னும் செல்வப்படுத்த வேண்டும். நாங்கள் நேற்று ஒத்துழைப்பு தருகின்றோம். குறைபாடுகள் களையப்பட வேண்டும் என்றது உண்மை. இது முழுமையாக இன்னும் செழுமைப்படுத்தப்பட வேண்டியது உண்மை. ஆனால் முதலில் இருப்பதை கொண்டு நாங்கள் செழுமையாக நடக்க வேண்டும், செழுமைப்படுத்தி நடக்க வேண்டும். இருக்கின்ற அதிகாரங்களை முழுமையாக பாதிக்க வேண்டும். அதை நாங்கள் நடைமுறைப்படுத்த வேண்டும். வடமாகாண சபையின் இன்றைய அமர்வுகளின் போது பல பிரேரணைகள் முன்வைக்கப்பட்டிருந்தன. இதன்படி யாழ்ப்பாணத்திற்கான குடிநீர் விநியோகம் குறித்த பிரேரணை ஒன்று விவசாய அமைச்சர் P. ஐங்கரநேசனினால் சபையில் சமர்ப்பிக்கப்பட்டது. இரணைமடு குளத்தில் இருந்து யாழ்ப்பாண குடாநாட்டுக்கு குடிநீர் விநியோகிக்கும் திட்டம் தொடர்பான பிரேரணை ஒன்றை இந்த அமர்வில் நான் சமர்ப்பிக்க விரும்புகின்றேன். வடமாகாண சபை உருவாக்கப்படுவதற்கு முன்னர் திட்டமிடப்பட்ட இரணைமடு திட்டம், இரணைமடு குள புனரமைப்பு,
இரணமடுவில் இருந்து யாழ்ப்பாண குடாநாட்டுக்கான குடிநீர் விநியோகம் மற்றும் வடிகால் அமைப்பு என 3 திட்டங்கள் ஒருங்கிணைந்ததாக உள்ளது. 3 திட்டங்களையும் ஒருங்கிணைந்ததாக மேற்கொள்வதில் ஏற்படக்கூடிய பின் அடைவுகளை கருத்தில் கொண்டு இரணமடு குளத்தை புனரமைப்பதை தனியான ஒரு திட்டமாகவும், யாழ்ப்பாண குடாநாட்டுக்கான குடிநீர் விநியோகத்தை இரணமடுவுடன் இணைக்காது தனியான ஒரு திட்டமாகவும், குடாநாட்டின் கழிவகற்று வடிகால் அமைப்பு தேவைகளை தனியானதொரு திட்டமாகவும் நிறைவேற்ற வேண்டும் எனவும், குடாநாட்டின் உள்ளே உள்ள நீர்வளத்தை உகந்த முறையில் முகாமைத்துவம் செய்து குடாநாட்டுக்கான குடிநீர் தேவையை பூர்த்தி செய்வதற்கு ஆவண செய்யப்பட வேண்டும் எனவும், இரணமடு திட்டத்தை முன்னெடுக்க முனையும் தேசிய நீர்வளங்கள் வடிகால் சபையிடமும் இதற்கு கடனுதவி செய்யும் ஆசிய அபிவிருத்தி வங்கியிடமும் இச்சபை கோருகிறது. அத்துடன் யாழ் பல்கலைக்கழகத்திற்குள் ராணுவத்தினரின் அத்துமீறிய பிரவேசம் அதிகரித்துள்ளதாக தெரிவித்து வடமாகாண சபையில் இன்று பிரேரணை ஒன்று முன்வைக்கப்பட்டது. புலனாய்வு பிரிவினரின் உட்பிரவேசமானது மாணவர்கள் மத்தியில் குழப்பத்தையும் பயத்தையும் ஏற்படுத்தியுள்ளது. எனவே எமது மாணவர்களின் எதிர்கால கல்வி நடவடிக்கையினை செம்மையாக மேற்கொள்வதற்கு யாழ் பல்கலைக்கழக வளாகத்துக்குள் ராணுவம், போலீஸ் மற்றும் புலனாய்வு பிரிவினரின் தலையீடுகளையும் அவர்களின் உட்பிரவேசத்தினையும் உடனடியாக நிறுத்தி வைக்குமாறு இச்சபையின் ஊடாக கோரிக்கை விடுமாறு நான் முன்மொழிகின்றேன். வடமாகாண சபையில் இடம்பெறுகின்ற நிகழ்வுகளின் போது தேசிய கொடியுடன் வடமாகாண சபையின் கொடியும் ஏற்றப்பட வேண்டும் என மற்றொரு பிரேரணை ஊடாக வலியுறுத்தப்பட்டது. தேசிய கொடி ஏற்றப்படுகின்ற நிகழ்வுகளிலே வடமாகாண கொடியும் ஏற்றப்பட வேண்டும் எனவும் இந்த சபை அறிவுறுத்துகிறது. சில நாட்களுக்கு முதல் போக்காயிலே மல்லாவியிலே நடந்த ஒரு நிகழ்விலே இந்த பாடசாலை பிள்ளைகள் அந்த பாடசாலை வைபவத்திலே தேசிய கொடி ஏற்றப்பட்ட பின் தேசிய கீதம் தமிழிலே இசைப்பதற்கு முற்பட்ட பொழுது அந்த விழாவுக்கு அழைக்கப்பட்டிருந்த ராணுவ அதிகாரி அவற்றை தடுத்து நிறுத்தி தேசிய மொழியிலே சிங்கள மொழியை தேசிய மொழியை தமிழ் மொழியில் உத்தியோக அரசாங்க மொழியிலே செய்யுமாறு கூறினார். அவற்றை இசைப்பதற்கு அந்த பிள்ளைகளுக்கு தெரியாது என்ற பொழுது கேசட் பீஸ எழுப்பிச்சு சிங்கள மொழியிலே உள்ள தேசிய கீதத்தை போட்டு வைப்பாருதான் அந்த தேசிய கொடி ஏற்றப்பட்டது. ராணுவத்தார் வர சொல்லி எந்த இடத்துல சொல்லி இருக்கு? நான் ஏன் ராணுவத்தை வர சொல்லுவேன் அந்த ஸ்கூலுக்கும் போறான் இன்வைட் பண்ணினாங்க. அவர் சொன்னவர் நாங்கள் ராணுவத்தை அழைக்கிறது அல்ல. சில இடங்களிலே ராணுவத்தினருக்கு இன்விடேஷன் கொடுக்காவிட்டால் அவர்கள் அந்த பாடசாலையிலே அந்த வைபவத்திலே பல சிக்கல்களை எதிர்நோக்குறார்கள். உடனடியாக ராணுவத்தினர் வருகிறார்கள், ஏன் எங்களுக்கு இன்விடேஷன் தெரியல, அந்த பல்வேறு குழப்பங்களை அவர்கள் உண்டு பண்ணுகிறார்கள். அதனாலே நாங்கள் விரும்பியோ விரும்பாமலோ சில இடத்திலே ராணுவத்தை அழைக்க வேண்டிய தேவையிலே அந்த நிர்வாகம் இருக்கின்றது. மத விவகாரங்கள் தொடர்பிலான பிரச்சினைகள் தொடர்பில் முறைப்பாடு மற்றும் விசாரணைகளுக்கான விசேட போலீஸ் பிரிவு இன்று ஆரம்பித்து வைக்கப்பட்டது. இந்த நிகழ்வு பிரதமர் DM ஜெயரத்ன தலைமையில் நடைபெற்றது. பௌத்த மற்றும் மத விவகார அமைச்சின் வளாகத்தில் மத நடவடிக்கைகள் குறித்த பிரச்சினைகள் தொடர்பில் முறைப்பாடு மற்றும் விசாரணைகளுக்கான விசேட போலீஸ் பிரிவை மத அனுஷ்டானங்களின் பின்னர் பிரதமர் DM ஜெயரத்ன திறந்து வைத்தார். மத விடயங்கள் தொடர்பில் இந்த பிரிவில் யாரும் முறைப்பாடு செய்ய முடியும் என்று போலீஸ் மா அதிபர் NK இலங்ககோன் தெரிவித்தார். මෙවැනි විශේෂ එකකයක් ආරම්භ කරන්නට மத நடவடிக்கைகள் தொடர்பில் அதிகமான முறைப்பாடுகள் கிடைக்கப்பட்டதை அடுத்து அது குறித்து விசாரணைகளை விரைவில் முன்னெடுக்க வேண்டி ஏற்பட்டது. அதனால் இவ்வாறான பிரிவொன்றை அமைக்க வேண்டிய தேவை ஏற்பட்டது. இந்த பிரிவிற்கு தொலைபேசி மூலமாகவும் தொலைநகல் மூலமாகவும் முறைப்பாடுகளை முன்வைக்கலாம். 0112 307674 மற்றும் 0112 306694 ஆகிய தொலைபேசி இலக்கங்கள் ஊடாகவும் 0112 306688 மற்றும் 0112 307406 ஆகிய தொலைநகல் இலக்கங்கள் ஊடாகவும் முறைப்பாடுகளை முன்வைக்கலாம். மத விவகாரங்கள் தொடர்பிலான விடயங்களை கையாள்வதற்காக நிறுவப்பட்டுள்ள போலீஸ் பிரிவில் தேசிய ஐக்கிய முன்னணியின் தலைவர் அசாத் சாலி இன்று முறைப்பாடொன்றை முன்வைத்தார். We want justice, but we have no confidence in the police.
මුස්ලිම් ජාතියට විරුද්ධව වෙලා තියෙන සිද්ධීන් முஸ்லிம்களுக்கு எதிராக மேற்கொள்ளப்பட்டுள்ள 284 சம்பவங்கள் தொடர்பில் இன்று முறைப்பாடு செய்துள்ளோம். இதற்கு முன்னர் போலீசார் தொடர்பில் எமக்கு நம்பிக்கை இருக்கவில்லை. அதற்கு புதிய பிரிவு அமைக்கப்பட்டுள்ளமையினால் அதில் எமது முறைப்பாடுகளை ஒப்படைத்துள்ளோம். இந்த பிரிவின் மூலமாவது முஸ்லிம், தமிழ், கிறிஸ்தவர்கள் மற்றும் பௌத்த மக்களுக்கு நியாயம் கிடைக்கும் என எதிர்பார்க்கின்றோம். புதிதாக உருவாக்கப்பட்ட போலீஸ் பிரிவு குறித்து இன்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்புகளில் தெரிவிக்கப்பட்ட சில கருத்துக்கள் அடுத்து. හැම තැනටම හැම සංවිධානයට හැම ආයතනයටම ඇති විය හැකි ප්‍රශ්න විසඳන්න පුළුවන් නීතියක් මේ රටේ දැනටම තියෙනවා. அனைத்து அமைப்புகளுக்கும் ஏற்படும் பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு நாட்டில் தற்போது சட்டம் இருக்கின்றது. அந்த சட்டத்தின் பிரகாரம் போலீசாரினால் செயற்பட முடியும். அவ்வாறு செயற்படாமல் இருப்பதுதான் பிரச்சினை. மத தலைவர்கள் ஏதேனும் கதைக்கின்ற போது அங்கு போலீசார் சென்று அரசியல் தேவைகளுக்காக பிரச்சனைகளை தீர்க்க முற்பட்டால் பிரச்சனைகளை தீர்க்க முடியாது. மத விவகார போலீஸ் பிரிவு சில சேனாக்களை பாதுகாக்கும் வகையில் செயற்படுமாக இருந்தால் இறுதியில் பயனளிக்காத செயற்பாடாக இந்த நடவடிக்கை மாறும். එහෙමුණොත් ඒකත් වෙන්නේ අසාර්ථක ක්‍රියාදාමයක් වෙනවා අන්තිමට. හැබැයි ආගමික කටයුතු කියන්නේ සංවේදී කාරණා. ඒ සම්බන්ධයෙන් අපි පාර්ලිමේන්තුවට ගෙනාව පනත. இது ஒரு கவலையான விடயமாகும். மத மாற்றத்துக்கு எதிராக நாம் பாராளுமன்றத்தில் சட்டமூலம் ஒன்றை கொண்டு வருவதற்கு முயற்சித்தோம். மதங்களுக்கிடையில் ஏற்படுகின்ற பிரச்சினைகளை தீர்ப்பதற்கு சட்ட ரீதியான செயற்பாடுகளை முன்வைத்தோம். ஆனால் அதை பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்க அனுமதிக்கவில்லை. உரிய முறையில் இன்றி செல்லும் செயற்பாடுகளின் ஊடாக இறுதியில் மத ரீதியிலான போலீஸ் பிரிவை அமைக்கும் வரை செல்லும். අවසාන වශයෙන් කියන්න පුළුවන් අන්තිමට ආගමික පොලිසි පිහිටවීම දක්වා යන්න පුළුවන්. අපි දකින්නේ මේක ඉතා විහිළුකාරී වැඩක්. එක පැත්තකින් ආණ්ඩුව இது ஒரு கேலியான விடயம். ஒரு புறத்தில் அரசாங்கம் உத்தியோகபூர்வமற்ற போலீசுக்கு அதிகாரத்தை வழங்கி இருக்கிறது. அதனால் தான் உத்தியோகபூர்வ போலீசார் பார்த்துக் கொண்டிருக்கும் போது உத்தியோகபூர்வமற்ற போலீசார் அடாவடித்தனம் செய்கின்றனர். கடந்த காலங்களில் இவை பரவலாக இடம்பெற்றது. அவர்கள் கைது செய்யப்படுவதில்லை. அவர்களுக்கு எதிராக சட்டம் நடைமுறைப்படுத்தப்படுவதில்லை. இந்த நிலையில் இவ்வாறான செயற்பாடு கேலியாக இருக்கின்றது. இதனூடாக மத நல்லிணக்கத்தை ஏற்படுத்த முடியாது. இன்று இவர்கள் எங்கு இருக்கின்றனர்? உருவாக்கப்பட்டுள்ள இந்த போலீஸ் பிரிவால் இந்த 7 பேரை வைத்துக் கொண்டு என்ன செய்ய முடியும்? முறைப்பாடுகளை எழுதுவார்கள், தொலைநகல்களை ஒன்று சேர்ப்பார்கள். ஆனால் போலீஸ் பிரிவை உருவாக்குவது அரசாங்கத்தின் வேலை. ආණ්ඩුවේ උත්තරේ මොකක් හරි ප්‍රශ්නයක් වුණාම පොලිසියක් පිටවන එකද? 2 நாள் உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டு பஹ்ரைனை நோக்கி புறப்பட்ட ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச இன்று காலை பஹ்ரைனின் தலைநகரான மனாமாவை சென்றடைந்துள்ளார். பஹ்ரைனை சென்றடைந்த ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவை அந்நாட்டு இளவரசரும் பிரதமருமான கலிஃபா பின் சல்மான் பின் ஹமாட் அல் கலிஃபா, முஹாரக் ஆளுநர் சல்மான் பின் ஹிந்த் ஆகியோர் வரவேற்றனர். இந்த விஜயத்தின் போது அரசர் ஹமாத் பின் ஈசா அல் கலிஃபாவை சந்தித்து இருதரப்பு பேச்சுவார்த்தைகளில் ஈடுபடவுள்ளார். பல துறைகள் தொடர்பில் சில புரிந்துணர்வு உடன்படிக்கைகளில் கையொப்பமிட உள்ளதாக ஜனாதிபதியின் ஊடக பேச்சாளரும் சர்வதேச ஊடகப் பிரிவும் தெரிவித்துள்ளது. இலங்கையின் முன்னணி வர்த்தகர் குழு ஒன்றும் ஜனாதிபதியுடன் இந்த விஜயத்தில் ஈடுபட்டுள்ளது. அவர்கள் பஹ்ரைன் வர்த்தகருடன் கலந்துரையாடல்களில் ஈடுபட உள்ளனர். மாவனல்ல பகல கடுகண்ணாவ பகுதியில் வர்த்தகர் ஒருவரிடமிருந்த 26 கோடி ரூபாய் பெறுமதியான ரத்தின கற்கள் இன்று மதியம் கொள்ளையிடப்பட்டுள்ளது. ரத்தினக்கல் கொள்வனவு செய்யும் போர்வையில் வருகை தந்த குழு ஒன்று வர்த்தகருக்கு சொந்தமான ஹோட்டல் ஒன்றில் இருந்த ரத்தின கற்களை கொள்ளையிட்டு காரொன்றில் தப்பிச் சென்றுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளரும் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகருமான அஜித் ரோஹன கூறினார். காரொன்றில் கொள்ளையர்கள் 3 வந்திருக்கலாம் என நம்பப்படுகின்றது. வர்த்தகரிடம் இருந்த 9 ரத்தின கற்கள் இதன் போது கொள்ளையிடப்பட்டுள்ளன. ரத்தின கற்களை கொள்ளையிட்டவர்களை கைது செய்வதற்கு 6 போலீஸ் குழுக்கள் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். இந்திய ஆளுங்கட்சியான காங்கிரஸ் கட்சி 15 ஆண்டுகளின் பின்னர் தோல்வியை எதிர்கொள்ளும் நிலை காணப்படுவதாக அரசியல் ஆய்வாளர்கள் தெரிவித்துள்ளனர். எவ்வாறாயினும் தோல்வியின் வெட்கத்திலிருந்து தப்பித்துக் கொள்வதற்காக காங்கிரஸ் கட்சி காந்தி பரம்பரையைச் சேர்ந்த பிரியங்கா காந்தியை ஒத்துழைப்பை நாடியுள்ளதாகவும் அவர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர். ராஜீவ்காந்தியின் புதல்வியான பிரியங்கா காந்தி வத்ரா கடந்த வாரத்தில் தேர்தல் பிரசார நடவடிக்கையில் ஈடுபட்டமை தொடர்பில் பாரதிய ஜனதா கட்சி பாரிய அளவில் விமர்சனங்களை முன்வைத்திருந்தது.
ராபர்ட் வத்ராவிற்கு எதிராக பாரதிய ஜனதா கட்சி வெளியிட்டுள்ள காணொளி மற்றும் புத்தகம் ஆகியனவே இதற்கு காரணமாக அமைந்துள்ளது. அவர் மிகவும் மோசடியான முறையில் வியாபார நடவடிக்கைகளில் ஈடுபடுவதாக பாரதிய ஜனதா கட்சி குற்றம் சுமத்தியுள்ளது. பாரதிய ஜனதா கட்சியின் தலைவர்கள் தற்போது எலிகளைப் போல் ஓடி திரிகின்றனர். அவர்கள் தேர்தலுக்கு முன்னரே போலியான பிரசாரங்களை மேற்கொள்வார்கள் என நான் எதிர்பார்த்தேன். இது புதிய விடயம் அல்ல. அவர்கள் அதனை முன்னெடுக்கட்டும். நான் அவர்களுக்கோ வேறு யாருக்கும் அஞ்சப் போவதில்லை. அவர்களின் வெட்கமற்ற நாசகார குணாதிசயங்களை கொண்ட அரசியலுக்கு எதிராக நான் தொடர்ந்தும் செயற்படுவேன். இதேவேளை பாரதிய ஜனதா கட்சியின் பிரதமர் வேட்பாளர் நரேந்திர மோடி ஆளும் காங்கிரஸ் கட்சியை சாடியுள்ளார். மோடியை நிறுத்துங்கள் என்ற துணிப்பொருளிலேயே காங்கிரஸ் கட்சி தேர்தலில் போட்டியிடுவதாக அவர் தெரிவித்துள்ளார். டில்லியில் காங்கிரஸ் கட்சி அரசியலில் ஈடுபடுவது தேர்தலில் வெற்றி பெறவோ ஆட்சியை தக்க வைத்துக் கொள்ளவோ அல்ல. அவர்கள் ஒவ்வொருவருடனும் தொடர்புகளை வைத்துக் கொள்வதும் செயற்படுவதும் ஒரே நோக்கத்திற்காகவே, அதாவது மோடி அதிகாரத்திற்கு வருவதை நிறுத்துவதற்காகவே அவர்கள் செயற்படுகின்றனர். ஜனநாயக கட்சியின் 10 முக்கிய விடயங்களை உள்ளடக்கிய கொள்கை பிரகடனம் இன்று வெளியிடப்பட்டது. கட்சியின் தலைவர் சரத் பொன்சேகாவின் தலைமையில் இந்த பிரகடனம் வெளியிடப்பட்டது. இருளுக்கு ஒளி, நம்பிக்கையான மாற்றம் என்ற தொனிப்பொருளில் ஜனநாயக கட்சியின் கொள்கை பிரகடனம் வெளியிடப்பட்டுள்ளது. கட்சித் தலைவர் சரத் பொன்சேகா தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் முதலில் தேரர்களிடம் இந்த கொள்கை பிரகடனம் கையளிக்கப்பட்டது. மே தினத்தன்று ஏற்பாடு செய்துள்ள கட்சியின் சம்மேளன கூட்டத்தின் போது இந்த கொள்கை பிரகடனத்தை மக்களுக்கும் ஊடகங்களுக்கும் வெளியிடுவதாக இதன்போது சரத் பொன்சேகா தெரிவித்தார். இந்த கொள்கை பிரகடனம் ஊடாக மக்களுக்கு உறுதிமொழிகளை வழங்குகின்றோம். தொடர்ந்து மக்கள் இந்த நாட்டில் ஏமாற்றப்பட்டனர். அதன் காரணமாக மக்களுக்காக நாம் அர்ப்பணிப்புடன் செயற்படுகின்றோம். தங்கள் லாபங்களுக்காக செய்யும் அரசியலுக்கு முற்றுப்புள்ளி வைத்து நாட்டில் ஒழுக்கமுள்ள சிறந்த கலாச்சாரமுடைய நடைமுறைகளை ஏற்படுத்த வேண்டும். நாம் செயற்படவுள்ள விதம் தொடர்பாகவே 10 முக்கிய விடயங்களை உள்ளடக்கிய கொள்கையில் குறிப்பிட்டுள்ளோம். தந்தையினால் மாத்தரை மகாநாம பாலத்தில் இருந்து நில்வலா கங்கைக்குள் வீசப்பட்ட சிறுவர்கள் இருவரையும் அவர்களின் தாயாரிடம் ஒப்படைக்குமாறு மாத்தரை மேலதிக நீதவான் இன்று உத்தரவிட்டுள்ளார். மாத்தரை நீதவான் மஞ்சுள கருணாரத்ன முன்னிலையில் இன்று வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட சந்தர்ப்பத்தில் இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. சிறுவர்கள் இருவரும் நன்னடத்தை பிரிவினரின் பாதுகாப்பின் கீழ் இருந்தனர். 2 மற்றும் 4 வயதான சிறார்கள் இருவர் 2 லட்சம் ரூபாய் பிணையில் அவர்களின் தாயாரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளனர். தனிப்பட்ட தகராறு காரணமாக சிறார்கள் இருவரும் தமது தந்தையினால் கடந்த 24ஆம் தேதி நில்வலா கங்கைக்குள் வீசப்பட்ட சந்தர்ப்பத்தில் அருகில் இருந்த ராணுவ உறுப்பினர்களால் காப்பாற்றப்பட்டனர். சந்தேக நபரான தந்தையை கைது செய்வதற்கு பிரதேச ரீதியில் சோதனை நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்ட நிலையில் நில்வலா கங்கையில் மிதந்து கொண்டிருந்த அவரது சடலம் கண்டுபிடிக்கப்பட்டது. எதிர்காலத்தில் இந்த மாணவர்களின் கல்வி உள்ளிட்ட நலன்புரி விடயங்கள் தொடர்பில் நன்னடத்தை பிரிவு விசேட கவனம் செலுத்தும். குடும்பத்தில் மீண்டும் அந்த பிள்ளைகளுக்கு பிரச்சினைகள் ஏற்படின் அது தொடர்பில் நாம் மீண்டும் நீதிமன்றத்தில் கருத்துக்களை முன்வைத்து அந்த பிள்ளைகள் தொடர்பில் உரிய வகையில் தீர்மானம் எடுப்போம். எதனையும் அறியாத இவ்வாறான சிறிய பிள்ளைகளை பாதுகாக்கும் பொறுப்பு பெற்றோர்களுக்கு உள்ளதாக சிறுவர் நன்னடத்தை பிரிவின் மாத்தறை மாவட்ட அதிகாரி தெரிவித்தார். பிள்ளைகளை வளர்ப்பது தொடர்பில் பிரச்சினைகள் காணப்படுமாயின் தயவு செய்து அவர்களை சிறுவர் நன்னடத்தை பிரிவினரிடம் ஒப்படைக்கவும். நாம் உங்கள் பிள்ளைகளுக்கான பாதுகாப்பை வழங்குவோம். அது மாத்திரமின்றி பிரச்சினைகள் தீர்த்துக் கொள்வதற்கான ஆலோசனைகளையும் வழங்குவோம். இந்த செய்தியை நாம் பெற்றோர்களுக்கு கூறுகின்றோம். நீதிமன்ற தீர்ப்பின் பின்னர் 2 பிள்ளைகளையும் பொறுப்பேற்ற தாய் மாத்தறை போலீஸ் நிலையத்திற்கு சென்று வாக்குமூலம் வழங்கியதாக எமது செய்தியாளர் தெரிவித்தார். 2 பிள்ளைகளையும் காப்பாற்றியமைக்கு 4 வீரர்களுக்கும் நாம் நன்றி கூறுகின்றோம். வைத்தியசாலையின் வைத்தியர்கள் மற்றும் தாதியர்களுக்கும் நன்றி கூற வேண்டும்.
பெண்கள் மற்றும் சிறுவர் நன்னடத்தை பிரிவின் அனைத்து உத்தியோகத்தர்களுக்கும் நன்மை கிடைக்க வேண்டும். 2 பிள்ளைகளையும் என்னிடம் ஒப்படைத்தமைக்கு நான் நன்றி கூறுகின்றேன். நான் மிகவும் சிரமங்களுக்கு மத்தியில் மிகுந்த முயற்சியுடன் இந்த 3 பிள்ளைகளையும் வளர்க்கின்றேன். ஏதாவது தொழில் செய்து 3 பிள்ளைகளுக்கும் கல்வி அறிவை வழங்குகின்றேன். தந்தை வழங்கியதை போன்று என்னால் முடியாமல் போகும், ஆனால் என்னால் முடிந்த அனைத்தையும் செய்வேன். அடுத்து சக்தியின் தேடல். கலேவல புவத் பிட்டியவிலிருந்து நிகவேகர ஊடாக மாத்தலை வரை செல்லும் பிரதான வீதியே இது. A6 வீதியிலிருந்து A9 வீதிக்கு பிரவேசிப்பதற்கான குறுக்கு வழியாக இந்த வீதி காணப்படுகின்றது. இந்த வீதியை புனரமைத்து தருமாறு பிரதேச மக்கள் விடுத்த வேண்டுகோளுக்கு அமைவாக வீதியை புனரமைக்கும் நடவடிக்கைகள் தற்போது ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. மத்திய மாகாண வீதி அபிவிருத்தி அதிகார சபையினால் புனரமைப்பு பணிகள் முன்னெடுக்கப்படுகின்றன. சுமார் 12 கிலோமீட்டர் தூரம் கொண்ட இந்த வீதியை புனரமைக்கும் பணிகள் 3 கட்டங்களாக முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. சுமார் 2 கோடியே 20 லட்சம் ரூபாய் செலவில் முதற்கட்ட புனரமைப்பு பணிகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. எனினும் இந்த புனரமைப்பு பணிகள் உரிய முறையில் இடம்பெறவில்லை என பிரதேச மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். இருந்த ரோட்டையும் விட மிச்சம் மிகவும் சிறுசாகிடுச்சு. என்னன்னு சொன்னா அவங்களோட புதிய ஒரு திட்டம் என்னன்னா அதை ஏற்றுக்கொள்ள திட்டம் என்னன்னா அந்த குளத்து பண்ட் மாதிரி அவங்க கான்கிரீட்டை போட்டு ஸ்லப் பண்ணிட்டு போயிட்டாங்க. கிட்டத்தட்ட இந்த குடும்பம் இந்த பாதையை 2000 குடும்பத்துக்கு மேலான குடும்பங்கள் இந்த பாதையை பாவிக்க வேண்டிய நிலைமையில இருக்கிற ஒரு பாதை ஏற்கனவே இருந்த அகலத்தில் இருக்கிறதா இருந்தாக்கா நல்ல அழகான முறையில் மக்களுக்கும் போகலாம், வாகனங்களும் போகலாம். கலேவல நபடகவத்த ஜும்மா பள்ளிவாசல் அருகாமையில் செல்லும் வீதி காப்பட் இடப்பட்டு இவ்வாறு புனரமைக்கப்பட்டுள்ளது. ஒரே தடவையில் 2 வாகனங்கள் பயணிக்க முடியாத வகையில் இந்த வீதி புனரமைக்கப்பட்டுள்ளது. இந்த வீதியின் அருகில் இவ்வாறு கான்கிரீட் இடப்பட்டுள்ளமையால் பாதசாரிகள் பெரும் சிரமத்தை எதிர்நோக்கியுள்ளனர். இதனால் பாதசாரிகளும் இந்த குறுகிய வீதியால் பயணிப்பதை எம்மால் அவதானிக்க முடிகிறது. வேலை 2 வாகனங்களுக்கு 3-2க்கு மாறுறது கூட சரியான கஷ்டமான நிலைமை ஆகிக்குது. இதே இடத்துல ஆழமா செய்ய இருந்துச்சு, அவங்களுக்கு கொஞ்சம் ஒரு சைட்ல ஒரு பெம்மை ஒன்று போட்டு அதுக்கு ஒரு பொருளை போட்டு சரி கரவுல போட்டு அது மட்டம் பண்ணி ரோட்டை செஞ்சிருந்தாங்கன்னு சொன்னா அது இன்னும் கொஞ்சம் இதாக இருந்திருக்கும். அவங்களோட கழிச்சோம், அவங்கள்ட்ட சொன்னோம். அவங்க சொல்றாங்க எங்கட மேலதிகாரியோட ஓர்டர் இதான் வந்திக்குது, அப்படித்தான் நாங்க செய்யணும்னு சொல்லி. அபிவிருத்தி என்பது மக்கள் நலனுக்காகவே அன்றி அது மக்களை பாதிப்பதாக அமைந்துவிடக் கூடாது. மத்திய மாகாண வீதி அபிவிருத்தி அதிகார சபையின் தலைவரே, இது உங்களின் கவனத்திற்கு. ஆண்டு முதல் மத்திய கிழக்கு நாடுகளில் பரவி வரும் மெர்ஸ் வைரஸ் காரணமாக 100 பேர் உயிரிழந்துள்ளனர். சவுதி அரேபியாவில் பரவி வரும் இந்த வைரஸ் தொடர்பில் நியூஸ் ஃபர்ஸ்ட் இன்று ஆராய்கின்றது. 2012ஆம் ஆண்டு முதல் சவுதி அரேபியா உள்ளிட்ட மத்திய கிழக்கு நாடுகளில் மெர்ஸ் வைரஸ் பரவ ஆரம்பித்திருந்தது. இதற்கு முன்னர் ஆசிய நாடுகளில் பரவிய சாஸ் வைரஸை ஒத்ததாக இருந்தாலும் இந்த வைரஸ் தாக்கத்துக்கு உள்ளாகின்ற 3 பேரில் ஒருவர் உயிரிழப்பதாக உலக சுகாதார ஸ்தாபனம் சுட்டிக்காட்டியுள்ளது. இந்த வைரசுக்கு சிகிச்சை அளிக்கக்கூடிய நிரந்தர வழிமுறைகள் இதுவரையில் கண்டுபிடிக்கப்படவில்லை. காய்ச்சல், சிறுநீரக செயலிழப்பு, நியூமோனியா போன்ற நோய்களின் ஊடாக இந்த வைரஸ் தொற்றியிருப்பதை அறிந்து கொள்ள முடியும் என வைத்தியர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர். இந்த வைரஸ் ஒட்டகங்களில் இருந்து மனிதர்களுக்கு பரவுவதாக கொலம்பிய பல்கலைக்கழக ஆராய்ச்சி குழு ஒன்றின் ஆராய்ச்சி அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த வைரஸ் மனித உடம்பில் பெருகும் விதம் குறித்து குறிப்பிடப்படவில்லை. இந்த வைரஸ் தாக்கத்தினால் நேற்று சவுதி அரேபியாவில் 8 பேர் உயிரிழந்துள்ளதாக சவுதி அரேபிய சுகாதார அமைச்சு தெரிவித்துள்ளது. இந்த வைரஸ் தாக்கத்துக்கு உள்ளான நோயாளர்களுக்கு சிகிச்சை அளிப்பதற்காக ரியாத், ஜித்தா, தமாம் ஆகிய நகரங்களில் உள்ள பிரதான வைத்தியசாலைகளில் தனிப்பிரிவுகள் அமைக்கப்பட்டுள்ளன. நிறைவடைந்த 24 மணித்தியாலங்களில் சவுதி அரேபியாவில் வைரஸ் தொற்றுக்குள்ளான 16 பேர் இனம் காணப்பட்டுள்ளனர். மெர்ஸ் வைரஸ் பரவுவதை தடுப்பதற்கு தேவையான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படவில்லை என மக்கள் முன்வைக்கின்ற குற்றச்சாட்டுக்களை கருத்தில் கொண்டு அந்த நாட்டு சுகாதார அமைச்சர் பதவியிலிருந்து ராஜினாமா செய்துள்ளார். இலங்கையைச் சேர்ந்த வீட்டு பணியாளர்கள் பெரும்பாலானோர் மத்திய கிழக்குகளில் பணியாற்றுகின்றமையினால் தற்போது அங்கு ஏற்பட்டுள்ள நிலைமை குறித்து இன்று பிற்பகல் சுகாதார அமைச்சில் தொற்றுநோய் பிரிவில் பேச்சுவார்த்தை ஒன்று இடம்பெற்றது.
සෞඛ්‍ය අමාත්‍යාංශය සහ ශ්‍රී ලංකා විදේශ සංයුක්ත இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் சுகாதார அமைச்சின் தொற்றுநோய் தடுப்பு பிரிவுடன் கலந்துரையாடியுள்ளது. இது குறித்து வேலை திட்டங்களை சுகாதார அமைச்சு முன்னெடுக்கின்றது. இதற்கு வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் முழுமையான ஒத்துழைப்புகளை வழங்குகின்றது. நோயாளர்களில் இதுவரை இலங்கையர்கள் இல்லை. சவுதியிலிருந்து நாட்டை வந்தடைவோர் ஊடாக இலங்கையில் இந்த நோய் பரவாமல் இருப்பதற்கு சுகாதார அமைச்சு கவனம் செலுத்தியுள்ளது. வெளிநாடுகளுக்காக பணியாளர்களை அனுப்புகின்ற முகவர் நிலையங்களுக்கு அறிவித்துள்ளோம். மத்திய கிழக்கு நாடுகளில் இருந்து வருகின்றவர்களையும் தெளிவுபடுத்துவதற்கு நடவடிக்கை எடுத்துள்ளோம். இவ்வாறான நோய் அறிகுறிகள் இருப்பின் அது குறித்த பரிசோதனைகளை மேற்கொள்ளுமாறு அறிவித்துள்ளோம். மேலும் இந்த வைரஸ் பர்வமாக இருந்தால் அது குறித்து கலந்துரையாடுவோம். மதுளை பண்டாரவளை வீதியின் எல்லப்பகுதியில் இடம்பெற்ற பஸ் விபத்தில் பெண்ணொருவர் உயிரிழந்ததுடன் மேலும் 7 பேர் காயமடைந்துள்ளனர். மதுளையில் இருந்து பண்டாரவளை நோக்கி பயணித்த தனியார் பஸ் ஒன்று வீதியை விட்டு விலகி இன்று மாலை 4 மணியளவில் விபத்திற்குள்ளானதாக போலீஸ் ஊடக பிரிவு குறிப்பிட்டது. விபத்தில் காயமடைந்தவர்கள் மதுளை பொது வைத்தியசாலையிலும் பிரேத வைத்தியசாலையிலும் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். விபத்தில் பஸ்ஸின் சாரதி காயமடைந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். விபத்து தொடர்பிலான மேலதிக விசாரணைகளை எல்லா போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர். மலையக லயன் குடியிருப்புகளில் வாழும் மக்களின் வாழ்க்கை ஒவ்வொரு நாளும் போராட்டம் மிகுந்ததாகவே காணப்படுகின்றது. நியூஸ் ஃபர்ஸ்ட் கேமராவில் பதிவான மற்றொரு லயன் குடியிருப்பு தொடர்பான தகவல்கள் அடுத்து. கண்டி மாவட்டத்தின் பன்வில பிரதேச சபைக்குட்பட்ட வட்டுகல தோட்டமே இது. இங்கு சுமார் 230 குடும்பங்கள் வாழ்ந்து வருகின்றனர். அநேகமான தோட்டப்புற பகுதிகளின் குறைபாடாக உள்ள குடியிருப்பு பிரச்சினை இந்த மக்களின் வாழ்வியலையும் பாதித்துள்ளது. 1925ஆம் ஆண்டுகளில் அமைக்கப்பட்ட இந்த லயன் குடியிருப்புகள் தொடர்ந்தும் புனரமைக்கப்படாமல் உள்ளதாக இங்குள்ள மக்கள் அங்கலாய்க்கின்றனர். தள்ளி கொடுத்துதான் தகரங்களை வாங்கி போட்டுருக்கோம். அதே பாரு மற்ற லயங்களில் இன்னும் தகரங்கள் மாற்றவும் இல்லை, கூரைகள் ஒழுகுது. யாரும் இதை பற்றி கணக்கெடுக்கவில்லை. நாங்கள் ஒரு அனாதி மாதிரிக்க இந்த நிலையில் வாழ்கிறோம். இதை தாங்கள் தயவு செய்து நல்ல முறையோடு இந்த தீர்மானம் எடுத்தரும்படி மிக தாழ்மையுடன் கேட்கிறோம். தமது குடியிருப்புகள் இதுவரை புனரமைக்கப்படாதுள்ளமையால் தாம் பல இன்னல்களை எதிர்நோக்குவதாக இவர்கள் குறிப்பிடுகின்றனர். இந்த விடயம் தொடர்பில் உரிய அதிகாரிகளுக்கு பல தடவை அறிவித்துள்ள போதிலும் இதுவரை எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என இங்குள்ள மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். அதில் எந்த விதமான கூரை மாற்று தகர மாற்றுதல் எதுவிதமான அபிவிருத்திகளையும் செய்யப்படவில்லை, திருத்தப்படவும் இல்லை. இதுவரைக்கும் பெரும் கஷ்டத்து மத்தியில தான் மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்காங்க. 4 அடி 3 அடி காம்பராவில் தான் இருக்காங்க. எல்லா லயங்களும் உடஞ்சி காணப்படுகிறது. பழையெல்லாம் இட்டு ரீப்பையெல்லாம் இட்டு உழுகிற சவங்கள் தான் இருக்கு. தேயிலை தோட்டங்களில் ரத்தம் உறிஞ்சும் அட்டைகளுக்கு மத்தியில் இவர்களின் பகல் பொழுதுகள் கழிகின்றன. இரவு பொழுதாவது நிம்மதியான உறக்கத்துடன் கழியாதா என்ற எதிர்பார்ப்புடன் வட்டுகல தோட்ட மக்கள் காத்திருக்கின்றார்கள். உங்கள் வாழ்க்கை எங்கள் செய்தி. கொழும்பு நகரில் மலசலக்கூட கழிவகற்றும் நடவடிக்கைக்கு வரி அறவிடுவது தொடர்பில் கவனம் செலுத்தியுள்ளதாக கொழும்பு மாநகர சபை தெரிவிக்கின்றது. அது குறித்து தற்போது கலந்துரையாடி வருவதாக கொழும்பு மாநகர மேயர் AJM முசமில் தெரிவித்தார். கொழும்பு අවුරුදු 100කට වඩා இதனை புனரமைக்க ஆசிய அபிவிருத்தி வங்கியிலிருந்து 200 மில்லியன் அமெரிக்க டாலர்கள் கிடைத்துள்ளது. 2017ஆம் ஆண்டு ஆகும்போது இந்த திட்டத்தை நிறைவு செய்ய உள்ளோம். இதன்போது அனைத்து குழாய் கட்டமைப்புகளும் திருத்தி அமைக்கப்படும். இதனூடாக பாரிய நன்மை மக்களுக்கு கிடைக்கும். எனவே அந்த நிதியை அரசாங்கமே செலுத்தும். 80% பணத்தை அரசாங்கம் செலுத்துகின்றது. 20% பணத்தை மாகாண சபை செலுத்த வேண்டும். அந்த பணத்தை பெற்றுக்கொள்வது தொடர்பில் மக்களுக்கு அறிவித்து அதன் பின்னர் தீர்மானம் எடுக்கப்படும். திடீரென அவ்வாறு தீர்மானம் எடுக்கப்பட மாட்டார். பிரான்சுக்கான விஜயத்தை நிறைவு செய்த உலக இளைஞர் மாநாட்டை முன்னிட்ட அரவுண்ட் தி வேர்ல்டின் 40 டேஸ் குழுவினர் இன்று ரஷ்யாவின் மாஸ்கோ நகரை சென்றடைந்தனர். நியூஸ் ஃபர்ஸ்ட் மற்றும் ஸ்ரீலங்கா யூத் ஆகியன இணைந்து ஏற்பாடு செய்துள்ள அரவுண்ட் தி வேர்ல்டின் 40 டேஸ் சுற்றுப்பயணத்தின் போது இந்த குழுவினர் இலங்கையில் நடைபெறவுள்ள இளைஞர் மாநாடு தொடர்பில் பங்கேற்கும் நாடுகளின் இளைஞர் அமைப்புகளுக்கு தெளிவுபடுத்துகின்றனர். இன்று வரை 33 நாட்களை நிறைவு செய்துள்ள இந்த குழுவினர் மே மாதம் 5ஆம் தேதி இலங்கையை வந்தடைய உள்ளனர்.
Around the world in 40 days. பிரான்சில் உள்ள இத்தாலி தூதுவர் அலுவலகத்தில் நடைபெற்ற நிகழ்வில் பல இளைஞர்கள் கலந்து கொண்டனர். இதன்போது பிரான்சின் தேசிய கொடி உலக இளைஞர் மாநாட்டை முன்னிட்ட குழுவினரிடம் கையளிக்கப்பட்டது. எமது குழுவினர் பிரான்சின் பிரதான அடையாளமான ஐஃபல் கோபுரத்தை பார்வையிட்டனர். 334 மீட்டர் உயரமான இந்த கோபுரம் 1889 ஆண்டு உலக வர்த்தக கண்காட்சியான நுழைவாயிலாக திறந்து வைக்கப்பட்டது. இதன் நிர்மாண பணிகளுக்கு முக்கிய பங்காற்றிய பிரதான பொறியியலாளரான குஸ்டாம் ஐஃபலுக்கு மதிப்பளிக்கும் வகையில் இந்த கோபுரத்திற்கு ஐஃபல் கோபுரம் என்று பெயரிடப்பட்டுள்ளது. பார்வையாளர்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள 3 மாடி கட்டடம் மின் உயர்த்தியுடன் அமைக்கப்பட்டுள்ளது. பார்வையாளர்களுக்கு தேவையாயின் படிக்கட்டுகளை பயன்படுத்துவதுடன் தெரிவு செய்யப்பட்ட முறையில் அனுமதி பத்திரங்களையும் பெற்றுக் கொள்ளலாம். 2011 ஆண்டு 7 மில்லியன் மக்கள் இந்த கோபுரத்தை பார்வையிட்டுள்ளதுடன் அதிகமானோர் கட்டணம் செலுத்தி பார்வையிடுகின்ற நினைவு சின்னம் இது என்பதும் குறிப்பிடத்தக்கது. இத்துடன் நியூஸ் ஃபர்ஸ்டின் இரவு 8 மணி பிரதான செய்தி நிறைவு பெறுகின்றது. வணக்கம். Hotline 0114-896-896. www.newsfirst.lk. Feedback at newsfirst.lk.